யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिंह, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्री राम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 9/18/27 இருந்ததுன்னா நீங்கள் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பீங்க. மார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எது இருந்தாலும் நேருக்கு நேராக பேசக்கூடியது. ஸோ செவ்வாய் அப்படின்னா சிகப்பு கிரகம் இல்லையா? அப்பப்போ சிகப்பாக ஆயிடுவீங்க. எப்போ சிகப்பாகும்? நம்மளுடைய கண்கள், நம்ம உடம்புலாம் கோபம் வரும்போது தான் கண்கள் அப்படியே ரெட் ஆயிரும் இல்லையா? அந்த மாதிரி செவ்வாய் கிரகம் எப்படி செவப்பாக இருக்கோ, நீங்களும் அப்படிதான். கோபம் வந்துச்சுன்னா அப்படியே கண்ணில் அப்படியே சிகப்பாக ரத்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி கோபக்காரர்கள்னா தப்பாது. எங்கே கோபம் இருக்கும் அங்கே நட்பு இருக்கும், அன்பு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நார்மலி உங்கள் தேதியில் பிறந்திருக்கிறவங்கள நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறதையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. இன்னும் இவனை விட்டாச்சுன்னா அதே மாதிரி தைரியசாலிகள் இல்லையா? தைரியமா பேசுறவனுக்கு மடியில கனம் இல்லைன்னா எது வேணாலும் பேசுவாங்க. மடியில கனம் இருந்தா தானே பயம். ஸோ பயம் இல்லை, மடியில கனம் இல்லை, பயம் இல்லைன்ற மாதிரி பேசுவீங்க. அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நிறைய பேர் உங்களை அப்படி இப்படி அப்படின்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் பயப்படாம நீங்க இதே மாதிரியே இருங்க. ஆனால் நான் என்ன சொல்லி சொல்றேன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போய் சத்தியவாதி பகுஜன விரோதி அப்படின்னு நிறைய நட்புகளெல்லாம் போய் சத்ருத்துவமே ஆயிடுச்சுன்னா, இப்படி திரும்பினாலும் ஒரு சத்ரு, இங்க திரும்பினாலும் ஒரு சத்ரு, எல்லா இடத்துலயும் சத்ரு ஆயிட்டா கஷ்டம் இல்லையா? அதனால கொஞ்சம் நீங்க அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி காலுக்கெல்லாம் விழுந்து அப்படியே கும்பிட்டு 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 பெரிய ஆளா வாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். காலர் பிடிக்க போகாதீங்க, அவ்வளவுதான் இல்லையா? காலை பிடிச்சு காலை கும்பிட்டு பெரிய ஆளா வரணும்னா தேவையே இல்லை. அந்த மாதிரி சுவாபிமானத்தெல்லாம் எழுந்து வரணும்னு அதுக்காக பேச்சுக்கு முன்னாடியே என்னடா சொல்ற அப்படின்னு காலரை பிடிச்சிட்டோம்னா பிரச்சனை ஆகும். அந்த மாதிரி வந்துட்டா ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய ஆளெல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க ரொம்ப சிம்பிளான உத்தியோகத்தை வராங்க. நிறைய பேர் ஆர்மி, நேவி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், பெரிய பெரிய அரசியல்வாதிகளை பார்க்கலாம். நீங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப போராளிகள் நீங்கெல்லாம். ஸோ பிறப்பால போராளிகள் யாராவது இருந்தால் அது 9, 18, 27 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க. அப்படியெல்லாம் பிறப்பால போராளி தான் குருஜி, போராடிக்கிட்டே இருக்கிற இன்னும் அப்படின்னா கஷ்டம் இல்லையா? போராடணும், ஜெயிக்கணும், ராஜ்யத்தை ஆளணும் இல்லையா? அந்த மாதிரி முடியல அப்படின்னும் போது அப்போதான் நியூமராலஜி ஒர்க் பண்ணும். பேருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் தான் சொல்லிட்டேன், நான் உலகம் முழுவதும் பார்த்துட்டேன். மலேசியா எல்லாம், தமிழ்நாடு எல்லாமே சுற்றிருக்கேன். எல்லாருமே நியூமராலஜி சேஞ்சுன்னா ஆல்ரெடி அப்பா இனிஷியல் வச்சுக்கிறது பழக்கம் தமிழ்நாட்டில். அப்புறமா தாத்தா இனிஷியலு, ஊர் இனிஷியலு, அப்புறமா முடிஞ்சா அவருடைய ஏதோ அவருக்கு பிடிச்சிருந்த ஒரு ஃபேனு அவங்க இனிஷியலு, 4 இனிஷியலாக வச்சுக்குவாங்க பேருக்கு முன்னாடி. அப்புறமா பேரில் ஒரு 4 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால நல்லது இல்லை. பேர் ஆல்ட்ரேஷனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு லெஜெண்ட் எடுத்துக்கிட்டோம் பாருங்க. அப்துல் ரஷீத் சலீம் சல்மான் கான். அப்துல் ரஷீத் சலீம் சல்மான் கான். இந்த சல்மான் கான் என்ற 2 பேர் தான் வச்சுக்கிட்டாங்க. அப்துல் ரஷீத் சலீமை பக்கத்துல வச்சாங்க சினிமாக்காக. பாத்தீங்களா? இது பேர் இல்லையா? என் பேர் அப்துல் ரஷீத் சலீம் கானுங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கு? என் பேர் சல்மான் கான் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? சவுண்ட் சேஞ்ச் தான். அந்த மாதிரி சவுண்ட் சேஞ்ச் ஆகணும்.
அதில் இவங்க பேர் வந்து இவங்க பிறந்தருக்கு வந்து 27/12/1965 9 and 6 காம்பினேஷன். பிறந்த என்ன 9 கூட்டின் வந்து 6. மென் மார்ஸ் விமன் வீனஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன். ரன்வீர் சிங் பாவனானி 6-9 அவங்க, இவங்க 9-6 பாருங்க. ஹாலிவுட்ல நம்பர் 1. அதே போல கேஸு அது இது ஆளை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி அதெல்லாமே செஞ்சிருக்காரு. ஆல்ரெடி ஜெயிலுக்கு போக வேண்டியது எப்படியோ தப்பிச்சு வந்துட்டார். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும்போது சில பேர் விட மாட்டாங்க. மாட்டினாண்டான ஆளுக்கு ஒரு கல்லுன்னு போட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஸோ சல்மான் கான், ஸோ இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்க்கும்போது 9 and 6 காம்பினேஷன்ல பிறந்திருக்காங்க. 27 டிசம்பர் 1965. காமனா சல்மான் கான் கூப்பிடுவாங்க. சல்மான் கான் கூப்பிட்டா 30ன்னா 3. இது மங்களம்னு சொல்லுவாங்க, மங்கள கிரகம்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கு. இது குரு மங்கள யோகத்தை கொடுத்துருச்சு. பிரமிட் நம்பர் 17. ஸோ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு, கல்யாணமே பண்ணிக்கல. சல்லுபாய்ன்னு கூட கூப்பிடுவாங்க சில பேர், சல்லுபாய்ன்னு கூப்பிடுவாங்க. அது நேம் நம்பர் 25, பிரமிட் நம்பர் 71 வந்துட்டு இருக்கு. 25ன்னா கல்யாணம், அதெல்லாம் ஃபேமிலி பிரச்சனை தான். சல்லுன்னு கூப்பிடுவாங்க. சல்லுன்னு கூப்பிடும்போது 16, பிரமிட் நம்பர் 97, அதுவும் 7 தான். அப்போ நார்மலி சல்லுன்னு கூப்பிடுற 16, சல்லுடைய பிரமிட் நம்பர் 97, அதுவும் 16 தான். 9 7 கூட்டினா 16 தான். சல்லு பாயின்னு கூப்பிட்டா ஹாரிசன்டல் வேல்யூ 25. இத்தனை 7 இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பு, ஃபேமிலி அதெல்லாம் ரொம்ப தூரம். ஃபேமிலி இருக்கு, அண்ணன் தம்பி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாத்துக்கிறாங்க, இவனும் நல்லா அவரை பாத்துக்கிறாங்க. ஆனா வைஃப் ஹஸ்பண்ட் பெண் அவங்களோட நல்ல உறவுகள் எல்லாம் ஹீரோயின்ஸோட இருப்பாங்களே தவிர என்னென்ன கல்யாணம் பண்ணிடுவாங்க. கட்டின கைஃபண்ணாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி பேர் தான் வந்துச்சே தவிர இந்த ஆட்சி இப்போ 65ல் பிறந்தவர், இன்னும் அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா 60, 2025 வந்துருச்சுன்னா 60 ஆச்சு, 60 இயர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கதை. ஸோ இதெல்லாமே எப்படி இருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் நான் சொல்றேன், இதை கத்துக்கங்க. இந்த மாதிரி பேரெல்லாம் கரெக்டா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம்ல இந்த பிரச்சனை வந்துடும். ஸோ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 வால்யூம் புஸ்தகங்கள் எழுதியிருக்கோம். 4 வால்யூம் புஸ்தகங்கள் இருக்கும். நம்பர் 1 நியூமராலஜி, நம்பர் 2 வால்யூம், நம்பர் 3 அப்புறமா நம்பர் 4. இந்த 4 வால்யூம் உங்களுக்கு ஒரு 1000 பேஜஸ் புக் மேட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்களும் கற்றுக்குங்க. அதே போல் இந்த 2024 ஆங்கில ஆண்டு வந்து 8, இவங்க வந்து 9 முதல்ல ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு. சனி வந்து கோல்டு பிளானெட்டு, செவ்வாய் வந்து ஹாட் பிளானெட்டு. நல்லா இருக்குமா? இந்த வருஷம் பிரச்சனை தான். ஏன்னா சனி வந்து கோல்டு ஐஸ் பால், இந்த செவ்வாய் வந்து ஃபயர் பால். இது ரெண்டுமே சேருச்சுன்னா பிரச்சனை தான். அதான் இந்த வருஷம் சில பிரச்சனைகள் வரலாம். ஃபினான்ஸ் பிரச்சனை அதிகமாக வராது. ஸோ ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரலாம், ஸோ ஆக்சிடென்ட்ஸுகள் நடக்கலாம், இதுதான் நிறைய வரலாம். ஸோ அதனால கல்யாணத்துக்காக எதிர்பார்க்குறவங்க போஸ்ட்போன்மெண்ட்டாக நல்லது. குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்குறவங்க போஸ்ட்போன்மெண்ட்டாக நல்லது. ஏஜ் ஆகிட்டு இருக்கு குருஜின்னா ஒரே ஒரு வழி தான். 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாம். 6, 15, 24 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணலாம். 1, 10, 19, 28 லாஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 9, 18, 22 நீங்களும் டாமினேஷன் இருப்பீங்க. 1, 10, 19, 28 அவங்களும் டாமினேஷன் இருப்பாங்க. அதான் லாஸ்ட் ப்ரியாரிட்டி. கிடைக்கவே இல்லைன்னா ஃபைனலாக போங்க. ஆனால் 3, 6 தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். அதே போல் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்கள் ஆகலாம். நார்மலி ஆப்ரேஷன் சர்ஜரி 9, 18, 27 தேதி பிறந்திருக்கணுங்களுக்கு ஆப்ரேஷன் சர்ஜரி காமன். 10 சர்ஜரி நடந்திருக்கு எனக்குன்னு சொல்லலாம். 10 சர்ஜரி ஒரு ஆளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா எக்ஸெப்ஷனல். இவங்களுக்கு காமன் இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இந்த வருஷத்துல பணம், பிஸ்னஸ், வியாபாரம், ஒர்க் இதெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. பட் ஹெல்த் ரிலேட்டட் இதெல்லாம் வரும்போது ரிலேஷன் பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப அருமையான லக்கி நம்பர்ஸ் வந்து 3, 1, 3, 6 லக்கி நம்பர்ஸ். 1, 10, 19, 3, 12, 21, 30, 6, 15, 20, 6, 15, 24 இந்த தேதியில் வேலையை ஆரம்பிங்க. லக்கி கலர்ஸ்னும் போது எல்லோ அதிகமாக யூஸ் பண்ணுங்க, ரெட் யூஸ் பண்ணுங்க, ஆரஞ்சு யூஸ் பண்ணுங்க. ஸோ லக்கி நம்பர் 1, 3, 6 யூஸ் பண்ணுங்க. ஸோ லக்கி டைரக்ஷன் போது ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு. ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, ஈஸ்ட்டுக்கோ நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டுக்கோ ஒரு 2 நடந்து கிளம்புங்க. ஸோ ஒரு நல்ல செக் சிக்னேச்சர் பண்ணணும், இந்த டைரக்ஷன் பார்த்து பண்ணுங்க. ஒரு மொபைல் கால் அட்டென்ட் பண்ணணும், ஒரு
நெயில் போடணும், இதெல்லாமே பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டு நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் இது சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஹெல்த் ரிலேட்டடில் ஆப்ரேஷன்ஸ் வரைக்கும் நடக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலான்றதுனால ஜாக்கிரதையாக இருங்க. ஓவரால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த லக்கி டிப்ஸ் பாருங்கள். ஓம் நமோ சரவண பவாய. எந்த அளவுக்கு முருகனை வழிபடுறது தான் தமிழ் கடவுள் முருகன் தான் உங்களுக்கு ஆராத்திய தெய்வம். நீங்கள் எல்லா கடவுளையும் கும்பிடுங்க. ஆனால் 9/18/27 பிறந்திருக்கவங்க முருகனை எவ்வளோ வழிபடுறாங்களோ, அப்பனையே முருகா அப்படின்னு போய் அவங்க காலில் விழுந்தாச்சுன்னா உங்களை ரொம்ப நல்லா ஆக்கிடுவான். அதனால ஓம் நமோ சரவண பவாய் எப்பவுமே மனசில் நினச்சிக்கோங்க. அது விட்டும் பிரச்சனை இருக்குது குருஜின்னா வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம சித்தி விநாயக சர்வேஸ்வர பீடத்தில் ஸோ ரெகுலராக பூஜை நடக்கும், அபிஷேகங்கள் நடக்கும். சர்வேஸ்வருடைய சன்னிதியில் ராவுகால பூஜைகள் நடக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ ராவுகால பூஜை, கூஷ்மாண்ட ஆரத்தி, பூச்சின்கால ஆரத்தி எடுப்போம். இதெல்லாம் அருமையான விஷயங்கள் நடக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனை எதே இருக்கட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேலையே நடக்க மாட்டேங்குது குருஜின்னா சுதர்ஷன யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணலாம். பணப்பற்றாக்குறை இருக்குன்னா மகாலட்சுமி குபேர யந்திரம். கல்யாணம் நடக்கலை, இந்த குழந்தை செல்வங்களால் பிரச்சனை இருக்குது, சர்ப்பதோஷம்னா காலசர்ப்ப யந்திரம். ஸோ சர்வகாரிய சித்தி யந்திரம். அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுடைய எஜுகேஷன் பிரச்சனைக்கு ஹயக்ரீவ யந்திரம். ஸோ சரபேஸ்வர யந்திரம், சத்ரு சம்மாரத்துக்கு சரபேஸ்வரர் யந்திரம். இந்த மாதிரி இந்த யந்திரங்கள் எல்லாம் அங்கே வச்சு பூஜை பண்ணி பீஜாட்சரங்களோட அபிமந்திரம் பண்ணி கொடுக்கப்படுது. ஸோ நீங்கள்லாம் உங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம், அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொரியர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த யந்திரத்தை வச்சு நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரவேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரகம் செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.